Hi friends, welcome to Study Econ. So today what we are going to see is SESI. Okay. So இந்த SESI என்னது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப important for a banker. Why means so whenever we are giving loans நம்ம வந்துட்டு loan கொடுக்கும்போது எது பண்றோமோ இல்லையோ செக்யூரிட்டி கிரியேட் பண்றோம். ஓகே, அது என்ன டைப் ஆஃப் லோனா இருந்தாலும் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். இட் மே பி ஒரு கேரண்டியா இருக்கலாம், ஆர் ஒரு கொலேட்ரலா இருக்கலாம், ஆர் அட்லீஸ்ட் பிரைமரி செக்யூரிட்டி, இட் மே பி யுவர் ஸ்டாக்ஸ், வாட் எவர் இட் மே பி. ஸோ அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் செர்சாயில். ஸோ இந்த செர்சாயின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோனிம். ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டைசேஷன், அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ விச் மீன்ஸ் whenever we are giving loan, நம்ம லோன் கொடுக்கும்போது ஸோ நம்ம என்ன செக்யூரிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்றோம். ஸோ இந்த இந்த அமைப்பு வந்துட்டு எதுல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ நான் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து செக்ஷன் நம்பர் 25ல இது டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நான் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ இதோடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 51% வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நேஷனல் ஹவுசிங் பேங்க்ஸ் அண்ட் சம் அதர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாருமே சேர்ந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரார். ஸோ ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிறது யார் அப்படின்னா த பர்சன் ஹூ இஸ் ரெஜிஸ்டரிங் த சார்ஜ் இஸ் கால்ட் ரெஜிஸ்ட்ரார். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செர்சாய் எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஏகப்பட்ட பேங்க்ஸ் இருக்கு. ஸோ whenever we are giving loans நம்ம வந்து அதோட ஸ்டாக்ஸை வந்து செக்யூர் பண்ணணும், நம்ம ப்ராப்பர்ட்டியை செக்யூர் பண்ணணும். அதே எதுக்காக அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராப்பர்ட்டியோ இல்லை வெஹிக்கிள்னா வந்துட்டு நம்ம வெஹிக்கிள் மட்டும் இதில் வராது. ஒய் பிகாஸ் மீன்ஸ் ஸோ வி ஆர் கிரியேட்டிங் த செக்யூரிட்டி வித் ஆர்டிஓ, ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்லேயே வந்து நம்ம ஹைப்போதெகேஷன் சார்ஜ் பண்ணுறதுனால ஸோ இட் இஸ் ஈஸி. ஏன்னா நம்ம அந்த வண்டி நம்பரை போட்டோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து ஃபைனான்ஸில் இருக்கா இல்லை வந்துட்டு ஓன் வெஹிக்கிளா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ அதனால தேர் இஸ் நோ நீட் ஆஃப் தட். ஸோ அதர் தன் தட் ப்ராப்பர்ட்டிஸ்க்குலாம் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து ஒரு சர்வே நம்பரை போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸி எடுக்கணும். ஸோ சில இடத்துல வந்துட்டு எம்ஓடின்ற கான்செப்டே இல்லாத ஸ்டேட்ஸ்லாம் நிறையா இருக்குது. சில இடத்துல வந்து எம்ஓடி தேவை கிடையாது, ஜஸ்ட் அவங்க பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு லோன் கொடுக்குற இடம்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஈஸிலலாம் சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது ப்ராப்பராக. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய கணக்குக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன செக்யூரிட்டிலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து சொல்லணும். இதை வச்சு தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய அசெட் வந்து குவாலிட்டியான அசெட்டா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு இதை வச்சு தான் கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதனால தான் செர்சாய் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செர்சாயினுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் மெயின்டைன்ஸ் எ ரெஜிஸ்டர் கால்ட் சென்ட்ரல் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு செர்சாய் வெப்சைட் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து செர்சாயினுடைய வெப்சைட். ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு லோன் கொடுக்க போகிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் பப்ளிக் சர்ச்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து அசட் பேஸ்டு சர்ச்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் மூவபுளா, இம்மூவபுளா, இன்டான்ஜிபிள் அசட்டா, என்ன அசட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் எல்லா டேட்டாவும் கொடுத்த பிறகு அது என்ன காமிக்கும் அப்படின்னா இட் வில் ஆஸ்க் ஒரு ₹11.80 இதுக்கு சார்ஜஸ் நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ண டேட்டாக்கு தகுந்த செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கா இல்லையா, ஆல்ரெடி சார்ஜ் இருக்கா இல்லையன்றது இந்த எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செர்சாயினோட வெப்சைட்டு. ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு sersai.org.in அடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, சரி. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செர்சாய் என்ன அப்படின்னா இப்போ எந்தெந்த பேங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல லோன் கொடுக்க போகிறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு நிலத்து மேலே லோன் கொடுக்க போகிறீங்கன்னா அது ஆல்ரெடி பேங்க்கில் வந்துட்டு இருக்கா, வேறு யாராவது கிரியேஷன் பண்ணியிருக்காங்களா செக்யூரிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி செக்யூரிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணலாம், செர்சாயில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சிஸ், ஃபேக்டரிங் கம்பெனிஸ் எல்லாருமே வந்துட்டு செர்சாய் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் படி எல்லா டைப் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுமே வந்துட்டு செர்சாயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் குரூப்பில். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கோ த்ரூ. சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ்டாய் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு நீங்கள் அந்த செக்யூரிட்டி பேங்க்குக்கு வாங்குறீங்களோ அன்னையிலேருந்து 30 நாள் உங்களுக்கு டைம். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு செஸ்டாய் கிரியேஷன் டைம் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து ஃபார்ம் 1ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் கீழே வந்து டேபிள் காலமாக போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் டைம் லிமிட் உங்களுக்கு. ஃபார்ம் 1 யூஸ் பண்ணி ஃபீஸ் வந்து 50 to 100 rupees. ஓகேங்களா, இதே ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க செக்யூரிட்டி வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க, இல்லை திரும்ப வந்துட்டு அதே செக்யூரிட்டியில் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து அசட் ஐடி டிரான்சாக்ஷன் ஐடிலாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுவும் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கும் 30 டேஸ் டைமு, அதுக்கும் 50லேருந்து 100 ரூபாய். ஓகேங்களா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் எப்போவுமே ஒரு லோன் முடிச்ச பிறகு செஸ்டாய் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஃபார்ம் 2 கிடையாது. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் சார்ஜஸ் ரிமூவ் பண்ணலை ஆனால் எம்ஓடி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் செஸ்டாயில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். இது வந்து சென்ட்ரல் பேங்க்ல இருக்குது, இது வந்து ஸ்டேட் பேங்க்ல இருக்குது, இது வந்துட்டு இந்தியன் பேங்க்ல இருக்குது, அந்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான் வந்து ஃபார்ம் 2. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோன் வந்துட்டு என்பி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்ல இருந்து வேற ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. ஏன்னா பேட் புக் இல்லையா அதெல்லாம். ஸோ அந்த புக் ஆஃப் ரெக்கார்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் செஸ்டாயிலேயே அந்த நேமை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு 500 ரூபாய் சார்ஜ். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாடிஃபிகேஷனுக்கு 500 ரூபாய் சார்ஜ். இன்கேஸ் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை கேன்சல் பண்ணுவோம், மாடிஃபை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக. அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் க்ளோஸ் பண்ண பிறகு பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சார்ஜஸ்க்கு 50 ரூபாய். ஏன்னா ஏஆர்சிக்கு போயிடுச்சு அப்படின்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு போயிடுச்சுன்னா ஃபார்ம் 4 யூஸ் பண்ணி 50 ரூபாய் கட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து செஸ்டாயினுடைய இம்பார்ட்டன்டான டேபிள் காலம். ஓகேங்களா, சரி, இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ எதுக்கு சார் அந்த இடத்துல 50 ரூபா ஒன்று இருக்கு, 100 ரூபாய் ஒன்று இருக்கு, ஸோ நான் என்ன கட்டணும் எக்ஸாக்ட் அமௌண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப் டு 5 lakhs லோன் வந்துட்டு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வரல லோன் கொடுக்குறீங்கன்னா 50 ரூபாய் செஸ்டாய் சார்ஜஸ். 5 லட்சத்துக்கு மேல நீங்க லோன் கொடுக்குறீங்கன்னா 100 ரூபாய். ஸோ இது வந்து ஜிஎஸ்டி அட்ராக்டபிள் சார்ஜஸ் தான். ஸோ ஜிஎஸ்டி வந்து 18%. ஓகே, ஸோ நம்ம எந்த லோன் கொடுத்தாலும் செஸ்டாய் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி அண்ட் இது கம்பல்சரியாக பண்ணியாகணும். ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு எங்க பவர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 23, 24. ஸோ இந்த செக்ஷன் தான் வந்து நமக்கு பவர் கொடுக்குது. ஸோ இதன் மூலியமா தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் இந்த சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து ஒரு இன்டகிரேட்டட் கமிட்டி தான். இவங்க வந்து ஸ்டாண்டலோன் கம்பெனியோ இல்லை ஸ்டாண்டலோன் கமிட்டியோ கிடையாது. இவங்களுக்குள்ள என்னென்ன இன்டகிரேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆக்ட் இவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து செஸ்டாய். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா 3 ஆக்ட் இதில் வந்துட்டு இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதுக்குன்னு தனி ஆக்ட் எதுவும் கிடையாது செஸ்டாய்க்குன்னு. ஸோ இது 3ஐயும் மெர்ஜ் பண்ணதான் வந்து செஸ்டாய். ஏன்னா இதுல எல்லாம் தான் அவங்களுக்கு பவர் கிடைக்குது. ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 26D. சரி சார், நீங்க செஸ்டாய் ரெஜிஸ்டர் பண்ணல, நீங்க எம்ஓடி பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, ஆனா செஸ்டாய் நான் ரெஜிஸ்டர் பண்ணல சார், எதுக்கு சார் தேவையில்லாம பண்ணணும், ஈஸியில தான் நம்ம பேர் வந்துருச்சு அப்படின்னா அதுல வந்து ஒரு முக்கியமான ரைட் வந்து நமக்கு அதுல இருந்து போகுது. என்ன ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்பசிக்குள்ள நம்ம போக முடியாது. ஓகே, ஸோ சர்பசினா வித்தவுட் கோர்ட் இன்டர்வென்ஷன் நம்ம வந்து ஒரு சொத்தை விற்கலாம். கரெக்டுங்களா, அதுதானே சர்பசி, அதுதான் மெயின் இல்லையா. டைரக்டா நம்ம ஆப்ஷன் போடுவோம், பேப்பர் பப்ளிகேஷன் கொடுப்போம், அதுக்கப்புறம் சிம்பாலிக் பொசிஷன் எடுப்போம், தென் ஆப்ஷன் போயிட்டு பிசிக்கல் பொசிஷன் கொடுத்துருவோம் யார் ஆப்ஷன் எடுக்கிறாங்களோ. இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் சர்பசி. ஸோ நான் அதுக்கு ஒரு டேபிளர் காலம் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு ஒரு கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சர்பசி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா செஸ்டாய் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதனால தான் வந்துட்டு செஸ்டாய் வந்துட்டு இவ்வளோ மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து செக்ஷன் 26D சொல்லுது. நெக்ஸ்ட் 26E. ஓகே,
26E என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க செர்சாயில. ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டி கிரியேட் பண்ணோன்னே, த டெப்ட் டியூ டு எனி செக்யூர்ட் கிரெடிட்டார் ஷால் பி பெய்ட் இன் பிரியாரிட்டி ஓவர் ஆல் அதர் டெப்ட் அண்டர் ரெவென்யூ அண்ட் டாக்ஸஸ். அதாவது நீங்க செர்சாய் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆஸ் பர் கவர்மெண்ட் வந்துட்டு நீங்க அவங்களுக்கு கடன் கொடுத்துட்டீங்க. ஸோ சர்ஃபசி ஸ்டார்ட் ஆயிடும். சர்ஃபசியும் நீங்க போகலாம். ஓகே. இப்போ அவர்கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட வந்து 50 lakhs லோன் வாங்கியிருக்காரு அவர். ஓகே. ஹி இஸ் ஹேவிங் சம் 43 lakhs. கையில் வந்துட்டு அவர் ஏதோ பண்ணி 43 லட்சம் ரூபா வச்சிருக்காரு. அவர் எங்க கட்டணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ செர்சாய் ரெஜிஸ்டர் பண்ண லோனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே. அவருக்கு வந்து டாக்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், அவருக்கு வந்து கவர்மெண்ட் கட்ட வேண்டிய பணம் இருக்கலாம். எது இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவருடைய லோன் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாரு. இது ஃபார் எக்ஸாம்பிள் சிசி அக்கௌண்ட் அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கார்னிஷி ஆர்டர் எது வேணாலும் வரலாம். ஸோ மெயின் திங் இஸ் யூ ஹாவ் டு ரியலைஸ் யுவர் லோன் ஃபர்ஸ்ட். ஒய்? பிகாஸ் யூ ஹாவ் செர்சாய் கிரியேஷன். ஓகே. ஸோ நீங்க அந்த லோன்ல வந்துட்டு எடுத்துக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட் தான் வந்து நீங்க மற்றவங்களுக்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க. ஓகே. சரி. அதே மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சர்ஃபசி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா செர்சாய் கிரியேஷன் மேண்டேட்ரி. நாளை பின்ன வந்துட்டு உங்க பேங்க்ல வந்துட்டு லோன் கொடுத்துட்டீங்க, செர்சாய் கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த மனுஷன் லோனை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ லோனை க்ளோஸ் பண்ண பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா வேற ஒரு பேங்க்கு லோனுக்கு போறாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு, வாட் எவர் மேபி த அதர் ரீசன். ஸோ அங்க போகும்போது பாத்தீங்கன்னா செர்சாய் வந்து உங்ககிட்ட இருக்குதுன்னா அந்த பர்டிகுலர் பேங்கால செகண்ட் பேங்கால வந்துட்டு செக்யூரிட்டி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க போயிட்டு இதை சார்ஜை கிளியர் பண்ணிட்டு வாங்கன்பாங்க. ஸோ ஆக்சுவலி அதுக்கு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 நாட்கள். ஸோ செர்சாய் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. தென் இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் இது வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் போடுவாங்க. இன்கேஸ் வந்துட்டு செர்சாய் வந்து நீங்க கிரியேட் பண்ணல இல்ல கேன்சல் பண்ணலன்ற பட்சத்துல எவ்வளவு வந்து நமக்கு பெனால்ட்டினா 10 times ஆஃப் த பேசிக் ஃபீஸ். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இஃப் த ஃபைலிங் ஆஃப் கிரியேஷன் சார்ஜ் குட் நாட் பி டன் வித்தின் 30 days 30 நாள் அப்படின்னா பண்ண முடியல அப்படின்னா அடுத்த ஒரு 30 நாளுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்க 100 ரூபாய் கட்டுற இடத்துல 1000 ரூபாய் கட்டிட்டு பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கப்புறமேட்டும் நீங்க பண்ணல, நீங்க வந்துட்டு அந்த செர்சாய் கிரியேஷன் நடக்காத பட்சத்துல தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு இதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். நீங்க எவ்வளவு ஃபீஸ் கட்டணும், எவ்வளவு பெனால்ட்டி கட்டணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமேட்டு வந்து எங்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, www.sersai.org.in. ஸோ நான் ஓப்பன் பண்ண வெப்சைட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் செக்ஷன் 26 என்ன சொல்லுது அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை எனி பர்சன். ஸோ யார் வேணாலும் வந்துட்டு ஆன்லைன்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் சொன்னல அந்த பப்ளிக் பேஸ்டு சர்ச்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் பாருங்க, பப்ளிக் பேஸ்டு, அசட் பேஸ்டு சர்ச்சு, பாரோவர் பேஸ்டு சர்ச்சு, ஏஓஆர் பேஸ்டு சர்ச், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி யார் வேணாலும் இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செக் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும், ஓகே இவங்களுக்கு இது மேலே வந்து சார்ஜ் இருக்கு. ஸோ அதை நம்ம ஒன்று கேன்சல் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஓகே. நெக்ஸ்ட் ஃபைலிங் சூட் ஃபைல் வந்து என்பி அக்கௌண்ட் எந்த அக்கௌண்டா இருந்தாலும் சூட் ஃபைல் பண்ணலாம். ஓகே. ஸோ சூட் ஃபைல் பண்ணும்போது கோர்ட் கேன் ஹியர் எனி டிஸ்பியூட் as to registration with செர்சாய். ஸோ கவர்மெண்ட் அந்த செர்சாய் வெப்சைட்ல நீங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சுதான் கோர்ட் வந்து அந்த டிஸ்பியூட்டையே ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து 2016 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்குங்க. இது வந்து செர்சாய் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 2011 ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. 2011 ஃபார்ம் பண்ணி இப்போ வரலாம் போயிட்டு இருக்கு. இப்போ 2016 வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் தட் மீன்ஸ்? CERSAI will maintain central database for all types of property registration. This may integrate the registration record of different registration systems. அதாவது செர்சாய் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறத வச்சிருப்பாங்க, ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வச்சு, ஏன்னா அந்தந்த ஸ்டேட்னுடைய ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ற மாதிரி தான் செர்சாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
So it have a central database to integrate records of property registered under various registration system of state and central government. ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ் தான் வச்சிருக்காங்களோ எல்லா டேட்டாவுமே வந்து செர்சாயில் இருக்கும். ஆஸ் பிளாங்காக சொல்ல போனால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா செர்சாயில் அதில் இருக்கும். நீங்கள் யாருக்கு செக்யூரிட்டி வச்சு லோன் வாங்கினாலுமே. ஓகேவா? சரி. ஸோ நான் ஆஸ் ஐ செட் வந்துட்டு இந்த ரெக்கார்ட்லாம் எதை இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா company registration under the Companies Act, Registration Act, Shipping Act, Motor Vehicle Act, Patent Act. ஸோ பேட்டன்ட் எல்லாம் கூட செர்சாயில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். டிசைன் ஆக்ட் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு செக்யூரிட்டியாக கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு செர்சாய். ஓகே, இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செர்சாய்னா என்ன, அதோட ஆக்ரம்னா என்னன்னு பாத்துக்கோங்க. ஸோ செர்சாய் இஸ் எ நான் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது கேட்டிருக்காங்க. ஸோ அதில் கவர்மெண்ட் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51% இருக்கும். ஓகே, ஸோ இதில் யார் யார் பண்ணலாம் அப்படின்னா பேங்க்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், என்பிஎஃப்சி அண்ட் ஃபேக்டரிங் கம்பெனிஸ் இது யாரும் எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எல்லா டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுமே இதில் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும் போது நேராக இந்த டேபிளர் காலம் போய்க்கிங்க. இந்த டேபிளர் காலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டேபிளர் காலம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு செர்சாயில் வந்துட்டு கிளியர் ஆகிடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நீங்கள் செர்சாய் கிரியேட் பண்ணுற மாதிரியே செர்சாயை வந்து கேன்சலும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ கிளாஸ். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துட்டு நம்ம அப்கமிங் டேஸில் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ பேசிக்கான விஷயம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு யூடியூப்ல பார்த்துருவோம். அண்ட் இஃப் யூ கைஸ் நீடட் டீப் ஜேஏபி கிளாஸஸ் மீன்ஸ் நம்ம ஆப்பில் வந்துட்டு ஜேஏபி கிளாஸஸ் இருக்குது. இதில் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா ஃபுல் நியூ போர்ஷன்ஸ் தான் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு எப்பவுமே எக்ஸாமுக்கு 15 to 20 days முன்னாடி தான் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் வி ஆர் கலெக்டிங் கொஷின் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ நாங்கள் அந்த டெஸ்ட் சீரிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 15 to 20 days முன்னாடி தான் எங்களால் அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு எல்லா வீடியோவுமே வந்துட்டு தமிழில் தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ கைஸ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இருந்தால் பெட்டர், ஹிந்தி இருந்தால் பெட்டர்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் தமிழ் பீப்புளுக்காக மட்டும்தான் நாங்கள் கோர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மே 24 எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஐ ஹோப் ஃபார் அ பெஸ்ட் ரிசல்ட் பிகாஸ் வி ஹாவ் டு ஸ்டார்ட் அட் ஏர்லி. ஓகேங்களா? ஏன்னா நடுவில் ஒரு 1 year வந்துட்டு டைலமா மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க போர்ஷன்ஸ் மாற்றுறாங்க, கொஷின்ஸ் எப்படி வரும்னு தெரியல. இப்போ வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த டிஃபிகல்ட்டி லெவலில் கேட்பாங்கன்றது எல்லாமே ஓரளவுக்கு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அதனால என்னோட பெஸ்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா திஸ் இஸ் டிசம்பர் இல்லையா? ஸோ திஸ் டைம் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வெரி மச் ஏர்லி ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு கிளியர் எக்ஸாம் அட் ஈஸி வே. பிகாஸ் ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு நமக்கு தெரியாது. ஓகே, இந்த டைமே வந்துட்டு ஃப்ளட்டு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். Thanks so much.